ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். இன்று இயற்கை செய்தியில் வரையாடை பற்றி பார்க்க போகிறோம். இதற்கு ஆங்கிலத்தில் வைல்ட் கோட் என்று பெயர். இது நம் தமிழ்நாட்டின் மாநில மிருகமாகும். இதன் எண்ணிக்கைகள் குறைந்து கொண்டே இருப்பதால் இதை அதிகரிக்க அரசாங்கம் முயற்சி செய்து வருகிறது. இந்த வரையாடை கௌரவிக்க அக்டோபர் 7ஆம் நாள் வரையாடு தினமாக கொண்டாடப்படுகிறது. வரை என்றால் குன்று, மலை என்று அர்த்தம். இது தரை மட்டத்திலிருந்து 1200 2600 கிலோமீட்டர் உயரம் உள்ள மலை உச்சியில் இருக்கக்கூடியது. இதற்கு திடமான குழம்பு இருப்பதால் செங்குத்தான மலையிலும் கரடு முரடான ஒரு பாறையில் இருந்து அடுத்த பாறைக்கும் எளிதாக தாவி செல்லும். ஆண் ஆடு 100 கிலோகிராம் எடையும் பெண் ஆடு 60 கிலோகிராம் எடையும், உயரம் ஆண் ஆடு 110 சென்டிமீட்டர், பெண் ஆடு 80 சென்டிமீட்டரும் கொண்டது. அதன் கொம்புகள் பலன் வாய்ந்தது. பெண் ஆட்டின் கொம்பு ஆண் ஆட்டை விட சிறிதாக இருக்கும். அது பின்னோக்கி சரிவாக காணப்படும். இது 3½ ஆண்டிலிருந்து 4½ ஆண்டு வரை உயிர் வாழும். பெண் ஆடு குட்டி போடும்போது தனியாக சென்று மறைவான இடத்தில் குட்டி போடும். பின் அதன் பிளசண்டாவை தானே தின்றுவிடும். அதற்கு 3 காரணங்கள் உண்டு. எதிரி அந்த வாசனையை அறிந்து கொள்ளாமல் இருக்கவும், அதில் அதிக சக்தி இருப்பதால் அது அதிக பால் கொடுக்க உதவுவதற்காகவும், அதன் கர்ப்பப்பை சுருக்க வைக்கும் தன்மை உடையதாக இருப்பதாலும் அதை உண்கிறது. யோபு 39:1 வரையாடுகள் ஈனும் காலத்தை அறிவாயோ என்று கூறுகிறார். வரையாடிடம் இருந்து 3 காரியங்களை மட்டும் கற்றுக்கொள்வோம். முதலாவதாக, அது எவ்வளவு கடினமான பாறையிலும் செங்குத்தான மலையிலும் மிக எளிதாக ஏறிவிடுகிறது. காரணம், அதற்கு திடமான குழம்பு உண்டு. நாமும் நம் வாழ்வில் கடினமான நேரத்தில் எளிதாக கடக்க முடியுமா? முடியும். நமக்கும் திடமான வசனங்கள் உண்டு. சங்கீதம் 18:33 அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். கடினமான நேரத்தில் வெகு எளிதாக கடக்க தேவன் அவன் வார்த்தைகளை நமக்கு வேதத்தில் தந்துள்ளார். நாம் விசுவாசித்து நம்பிக்கையோடு கீழ்ப்படிவோம். இரண்டாவதாக, பெண் வரையாடு தன் குட்டியுடன் இருக்கும். இவைகளை போன்ற ஒத்த ஆடுகளுடன் ஒரு குழுவாக இருக்கும். ஆண் ஆடுகள் தனியாக ஒரு குழுவாக இருக்கும். நமக்கும் குடும்பம் உண்டு. குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து சபையில் தேவனை ஆராதிக்கவும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி நன்மை செய்பவர்களாக இருக்க வேண்டும். பவுல் எபிரேயர் 10:25 கூறியபடி சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். அதாவது சபை குழுவில் இணைந்திருக்க வேண்டும். மூன்றாவதாக, வரையாடு தன்னைத்தானே காத்துக்கொள்கிறது. குளிர்காலத்தில் மலையிலிருந்து இறங்கி வரும். கோடை காலத்தில் மலை உச்சி சென்றுவிடும். வேட்டையாடும் மிருகங்களிடம் இருந்தும் தங்களை பாதுகாத்து கொள்ளும். நாமும் நம்மை பிசாசின் தந்திரத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதற்கு 2 வசனங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். முதலாவதாக, சங்கீதம் 1:1 துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரண்டாவதாக, சங்கீதம் 119:11 நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். தேவனுடைய கற்பனைகளை நம் இருதயத்தில் வைக்க வேண்டும். இவ்வுலகத்தில் தேவனுடைய வார்த்தையினாலும் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடும் தேவன் கற்று தந்த வசனத்தினால் பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்வோம். ஆமேன். இந்த வாய்ப்பினை தந்த தேவனுக்கும் சபைக்கும் ஸ்தோத்திரம்.